அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கோ பிராண்டில் 110 ஏஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது இன்னர் ஃப்ளாரிங்னால் நம்மள நீட்டி விட்டுருக்கோம். வெளியில் கொஞ்சம் ஃப்ளாரிங் பண்ணுறது மாட்டுறது சிரமமாக இருக்கனால உள்ளே நீட்டி விட்டுருக்குறோம். அடுத்ததாக நம்ம குவார்ட்டர் பைப்புக்கு அந்த இன்னர் பெண்ட் பைப் என்றும், அப்புறம் 3/8 பைப்புக்கு இன்னர் பைப் என்றும் போட்டு அதை திருப்பி விட்டுட்டு அந்த ஃப்ளார் நட்டை ஏசி அவுட்டோர் யூனிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் மாட்டும்போது டஃப்லான் சுற்றி நல்லா இதில் லீக் இருக்கான்னு பார்த்து கேஸ் லீக் எதுவும் ஆகாதபடிக்கு நல்லா டைட் பண்ணி அட்ஜஸ்டபிள் ஸ்பானரை வச்சு டைட் பண்ணிடுவேன். அடுத்தது நம்ம இருக்கிற ஃபில்டர் ஃபில்டர் எடுத்து இன்டோரில் இருக்க ஃபில்டர் எடுத்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் வாஷ் கண்ணுக்குன்னா யூஸ் பண்ணி இந்த பக்கெட்டில் வச்சு ஊற வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இதில் அழுக்கு இருந்துச்சுன்னா டஸ்ட்டு சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு கூலிங் சரியாக கிடைக்காது. அதனால் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு அடுத்து இன்டோர் யூனிட் மாட்டுறதுக்கு ட்ரில் பண்ணிடலாம். இன்டோர் யூனிட் ஹோல்டர் ஸ்டாண்ட் இருக்குது, மார்க் பண்ணிவிட்டு அதில் 8 mm பிட்டு வச்சு நம்ம ஒரு 4 ஹோல் போட்டுக்கலாம். அதனால் செக்கை ஒரு 4 செக்கை அடிச்சுட்டு அல்லது ஃபிஷர் நம்ம அடிச்சுட்டு அதில் நம்ம ஸ்டாண்ட் எடுத்து மாட்டிடலாம். இன்னர் ஃப்ளாரை உள்ளே நீட்டி விட்டுருக்கணும். அதில் எதுவும் டஸ்ட் எதுவும் போயிடாத மாதிரிக்கு டேப் எதுவும் சுற்றினா சுற்றிக்கோங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு இன்னர் ஃப்ளாரை கொஞ்சம் நம்ம பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் மாட்டுறதுக்கு. இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பைப் தேவைப்படும். ஒரு 2 இன்ச்சுக்கு பைப்பு நம்ம வாங்கி அதை திருப்பி விட்டுக்கலாம். அதை நம்ம எப்போவுமே திருப்பும்போது இன்னர் பெண்டு போட்டு பைப் பெண்டர் போட்டு திருப்பினீங்கன்னா பைப்பு காப்பர் பைப்பு எங்கேயும் பிஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு உள்ள கேஸ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். நீங்கள் அதை போடாமல் திருப்பினீங்கன்னா எங்கேயா பிஞ்ச் ஆகிடுச்சின்னா அது உங்களுக்கு கேஸ் சரியாக உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகாது. அதனால் பைப் பெண்டர் போட்டு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் திருப்பி விட்டுட்டோம் மாட்டுற மாதிரி திருப்பி விட்டுட்டோம். அந்த ஃப்ளார் கரெக்டாக போய் உட்கார்ற மாதிரி கைட்டே டைட் பண்ணுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இதில் ஒரு சின்ன ஃப்ளாரிங் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா பிட் வாங்கிட்டு வந்திருக்குறோம். 2 அடிக்கு வாங்கிட்டு வந்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து காப்பர் பைப் கட்டர்னு சொல்லி எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இதை வாங்கி கட் பண்ணியிருக்கிறோம். இங்கே இந்த காப்பர் பைப்பை எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு டைட் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு இந்த பைப்பு கட்டாகி வந்துடும். பாருங்கள், நம்ம இதை வச்சு கொஞ்சம் அதை தேய்ச்சி விட்டுக்கலாம். பைப்பு எங்கேயும் பிசிறு இது இல்லாத மாதிரி உங்களுக்கு அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. பிசிறு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏசி கேஸ் உள்ள நீங்கள் ஃப்ளார் பண்ணி அதை மாட்டும்போது கேஸ் லீக்கேஜ் ஆகும். அதனால் நல்லா அதை தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ஃப்ளார் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா அழகாகவே வந்துருச்சு. இப்போது ஃப்ளார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளார் நட்டை நம்ம உள்ளே போட்டுருவோம். அது மறந்துடக்கூடாது. அதை போட்டுட்டு தான் ஃப்ளார் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஃப்ளார் நட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஹோல்டரில் வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். இது முன்ன பின்ன எங்கிட்டும் நகலாமல் பைப் எங்கிட்டும் நகலாமல் இருக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணி பிடிக்கிற டூல் இது. இதில் நல்லா ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டிட்டு நம்ம அடுத்ததாக ஃப்ளார் பண்ணுற டூல்ஸ் வந்து மேலே வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து இதை அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரிங் அழகாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். ஃபுல் டைட் வச்சுட்டிங்கன்னா ஃப்ளார் நட்டை மேலே ஏற்றி மாட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அதாவது பிசிறு இருந்துச்சுன்னா அதை தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஃப்ளார் நட்டு போய் அதில் உட்கார்ற மாதிரி யூனியனில் போய் உட்கார்றது மாதிரி பண்ணுங்கள். 9/16/24 அந்த யூனியன் சொல்லி கேட்டால் கொடுப்பாங்க 3/8க்கு. இப்போ 3/8 பைப்பை தான் நம்ம ஃப்ளாரிங் பண்ணுறோம். பாருங்கள், ஃப்ளாரிங் வந்து ஃபைனலாக எப்படி அதோடைய ரிசல்ட் வந்திருக்குங்க. ஃப்ளாரிங் அழகாக வந்துருச்சு, எந்த பிசுறும் இல்லை. இது இப்படியே கொண்டு போய் மாட்டோம்னா ஏசி கேஸ் எங்கேயும் லீக்கேஜ் ஆகாது. ஃப்ளார் நட்டு நான் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக போய் அது உட்காரணும். அது மாதிரி
எந்த கேப் இருக்கக்கூடாது. ஆமாம், நம்ம இதனால் நல்லா டஃப்லான் டேப் போட்டு அதில் யூனியனில் 3/8 யூனியனில் நம்ம டைட் பண்ணி மாட்டிடலாம். அடுத்து இப்போ எல்லாம் மாட்டிட்டு நம்ம கேஸ் லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு வேக்கம் பண்ணுறோம். வேக்கம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். வேக்கம் பண்ணாமல் நீங்கள் ஏசி கேஸ் ஏற்றுனீங்கன்னா, டாப் அப் பண்ணிங்கன்னா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக்கம் பண்ணிடுறோம். உள்ளே இருக்க தூசி எல்லா ஏர் மாலிகுல் எல்லாமே வந்துடும். அடுத்த கேஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது R32 கேஸு. அப்புறம் கிளாம்ப் மீட்டர் நமக்கு இருக்குது. நம்ம இந்த கிளாம்ப் மீட்டர் வந்து 5.5 ஆம்ஸ் போட்டு 125 PSI வைத்து நம்ம கேஸ் R32 கேஸ் ஏற்றிருக்கிறோம். கூலிங் நல்லாவே வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.